ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஆர்சி. ஸோ இந்த நான் பார்க்க போற ரிவ்யூ என்ன மூவி எடுத்துனா, ரீசெண்டா மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து ரிலீஸ் ஆன ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படம், தென் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சூப்பர் ஹீரோ படம் தான் பார்த்தீங்கன்னா லோகா சாப்டர் 1 சந்திரா அப்படிங்கிற இந்த ஒரு படம். இந்த ஒரு படத்தை பத்தின ஒரு ரிவ்யூவா இந்த படத்தை பார்த்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டைல இந்த வீடியோவில் ஒரு ரிவ்யூவா பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். வீடியோ கடைசி பாருங்க, எல்லாம் பெறலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா நீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் அபவுட் பேஜ்ல நம்மளோட இன்னொரு சேனல் ஹாலிவுட் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலிவுட் கண்டென்ட் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா மறக்காம செக் பண்ணி அந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த லோகா சாப்டர் 1 சந்திரா அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை நான் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தை டைரக்டா பார்த்துட்டு உங்க கூட இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம ஸ்டைல இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். இந்த படத்தோட கதை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் என்ன கல்யாண பிரியதர்ஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அட்டாக் அப்புறம் ஒரு சில ஏஜென்ட்ஸோட ஹெல்ப்பால இங்க இந்தியாக்குள்ள திரும்பி வராங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப், ஒரு ஐடென்டிட்டி லோ கிளாஸ் ப்ரொஃபைலா இருந்துட்டு இவங்க வந்து தன்னோட லைஃப் வந்து ஸ்மூத்தா பாத்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல எதிர்பாராதமான இவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற கேரக்டரா பாத்தீங்கன்னா நஸ்லீம். சோ அந்த கேரக்டர் இவங்க கேரக்டர் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மீட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அந்த இடத்துல பார்த்தா ஆர்கன் டிராபிகிங், கிட்னாப்பிங்லாம் பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. சோ அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த ரெண்டு கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் மீட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஒரு பிரச்சனைக்குள்ள இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. சோ அந்த ஒரு விஷயத்துல தான் நஸ்லீமுக்கு வந்து நம்ம கல்யாண பிரியதர்ஷன் உண்மையாலுமே யாரு அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா தெரிய வருது. உண்மையாலுமே கல்யாண பிரியதர்ஷன் யாரு, அவங்க உண்மையாலுமே எங்க இருந்து வராங்க, உண்மையாலுமே அவங்களோட ஆரிஜின் என்ன, அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இதுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஆன்சர்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த லோகா சாப்டர் 1 சந்திரா அப்படிங்கிற இந்த ஒரு படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சிம்பிளா தான் பாத்தீங்கன்னா என்னால சொல்ல முடியும். ஏன்னா இந்த படத்துக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா இருக்கு. அண்ட் இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீமேல் லீட் சென்ட்ரிக் சூப்பர் ஹீரோ படம் தான் பாத்தீங்கன்னா இந்த லோகா சாப்டர் 1 அப்படிங்கிற இந்த ஒரு படம் தான். இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பேசுறப்போ, இந்த படத்துக்குள்ள காமிச்சிக்கப்பட்ட ஒரு வேர்ல்டு, ஸோ வேர்ல்ட் ஆஃப் லோகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட வேர்ல்டை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அது உண்மையாலுமே இந்த படத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அதுதான். ஸோ இந்த ஒரு படம் ஒரு யூனிவர்ஸை பில்ட் பண்ணுது. ஸோ அந்த ஒரு யூனிவர்ஸ்க்கான எல்லா இன்ட்ரோஸ், ஆனால் இது போக தான் இன்னும் நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணல. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ ஆம்பிஷியஸா இந்த படத்தை வந்து இந்த ஒரு யூனிவர்ஸை வந்து இந்த ஒரு ஸ்டார்டிங் பார்ட்ல இருந்து ஒரு கிக் ஆஃப் பண்ண விஷயம் இந்த படத்துல உண்மையாலுமே ஒரு சூப்பரா பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துக்குள்ள இருக்கிற வேர்ல்டு, இந்த படத்துக்குள்ள இருக்கிற சிட்டி, இந்த படத்துக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு யூனிவர்ஸ்க்கு ப்ராப்பரா பில்ட் பண்ணி ஸ்டேஜ் பண்ணி இந்த ஒரு படத்துல சூப்பரா பண்ண பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அது இந்த படம் பாக்குறப்ப நமக்கு தெளிவா எல்லாமே வளவலன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எல்லா விஷயங்களும் பார்த்தா சொல்லிடுறாங்க. ஸோ அதுலயே ஏகப்பட்ட மிஸ்ட்ரீஸ் இருக்கு. அது வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ல வரப்பதான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு படத்தோட அந்த கான்செப்ட், இந்த வேர்ல்ட் ஆஃப் லோகா அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்த சூப்பரா பண்ணி இந்த படத்தை பார்த்தா சூப்பரா பில்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த படம் ஒரு டிப்பிக்கலான ஒரு ஹீரோ வில்லன் படமா பாத்தீங்கன்னா இருக்காது. அந்த ஒரு டெம்ப்ளேட்டடான விஷயமா இல்லாம இந்த ஒரு படத்துக்குள்ள ஒரு சூப்பர் ஹீரோ படமாகட்டும், ஃபோல்க்ளோர் எலமெண்ட் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த மித்தாலஜி, அந்த சூப்பர் நேச்சுரல், மாடர்ன் சிட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த படத்துக்குள்ள ஒரு சூப்பர் ஹீரோ மூவிஸ்குள்ள செட் பண்ணது உண்மையாலுமே நம்ம பாக்குறப்போ ஒரு ஹாலிவுட் படம் பாக்குற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தோட கான்செப்டை ரைட் பண்ணி இந்த படத்தை இது பண்ணதுக்கு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், இந்த படத்துக்குள்ள ஒர்க் பண்ணவங்கட்டும், அவங்கள தான் நம்ம தேங்க் பண்ணணும். ஏன்னா இந்த படத்தோட கான்செப்ட் அண்ட் ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துக்குள்ள இத்தனை விஷயங்கள், ஃபோல்க்ளோர், மித்து, சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்துல இருக்கிறப்போ நமக்கு இது ஒரு சூப்பர் ஹீரோ படமா பார்க்காம அதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளால ஈஸியா பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இந்த படத்தோட பட்ஜெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் தான். ஸோ இந்த படத்தோட எடுத்துக்கிட்டீங்க பட்ஜெட் அப்படின்னு பேசுறப்போ, இந்த படத்தோட பட்ஜெட் 30 to 35 crores தான் அப்படிங்கிறது சத்தியமா நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க. ஏன்னா இந்த படம் பாக்குறப்போ ஒரு 100 கோடி ஒரு மெகா பட்ஜெட் படம் பாக்குற ஒரு ஃபீல் தான் இருக்கும். பட் இந்த ஒரு லோ பட்ஜெட்டுக்குள்ள இந்த படத்தோட ஸ்கேலை கொண்டு வந்தது இந்த படம் பாக்குறப்போ ரொம்ப இம்ப்ரெசிவா பாத்தீங்கன்னா அமைஞ்சிச்சு. ஏன்னா இந்த படத்துல காமிச்ச சிட்டி ஆகட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் இது இந்த ஒரு டைம் லைனும் பார்த்தீங்கன்னா பெருசா மென்ஷன் மாதிரி தான் பாத்தீங்கன்னா எனக்கு படம் பாக்குறப்ப ஃபீல் ஆச்சு. நான் ஃபியூச்சர்ல இந்த படம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு போனேன். பட் இந்த படத்தோட டைம் லைன் மென்ஷன் பண்ணல, அது வேற விஷயம். பட் இந்த ஒரு ஸ்கேலுக்குள்ள இந்த படத்தோட காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ சூப்பரா நல்லாவே இந்த லோ பட்ஜெட்டுக்குள்ள எவ்வளவு பெஸ்டா கொடுக்க முடியும். நம்ம ரீசெண்டா காந்தாரா ரிவ்யூல பேசியிருப்போம். இந்த ஒரு படத்தோட ரிவ்யூல அதை சொல்றேன். அதை விட கம்மி பட்ஜெட்ல இந்த 30 to 35 crores இந்த காஸ்டிங்கை வச்சு இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூல சூப்பரா இந்த படத்தை ஒரு பேசிக் லெவல்ல இருந்து கொண்டு போன விஷயம் அந்த பட்ஜெட்டுக்கு செம்ம நீட்டா பாத்தீங்கன்னா அமைஞ்சிச்சு.
அண்ட் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கல்யாணி பிரியதர்ஷன் இந்த படத்தோட மெயின் லீடா பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் ரிவிலேஷன் ஆகட்டும், அந்த கேரக்டர் செட்டிலா பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஆக்டிங்ல எந்த ஒரு குறையும் பார்த்தீங்கன்னா கிடையாது. வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நஸ்லீமோட ரோல் அப்படின்னாலே டிபிக்கலா அந்த ரோல் அவரோட ஃபார்மேட், அவருக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட் தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கு. ஸோ அதான் அவர் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹியூமர்ஸோட நீட்டா, ஹியூமர் அண்ட் எமோஷன்ஸோட அவர் நீட்டா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காரு. அவரை வச்சு ஒரு ஃபன் எலமெண்ட்ஸ் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. பிரேமலு இந்த படத்துல பார்த்தா அதே நஸ்லீம் இந்த படத்தையும் நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அது போக இந்த படத்தோட மெயின் ஆன்டகனிஸ்டா வந்து பார்த்தா நம்ம சாண்டி நடிச்சிருப்பாரு. ஸோ சாண்டி கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லியோ படத்துல வர அந்த சின்ன போர்ஷனை ஒரு படம் ஃபுல்லா டெவலப் பண்ணி கொடுத்த எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு படம் பாக்குறப்ப நமக்கு தெரியும். ஏன்னா அந்த ஒரு வில்லன் கேரக்டர் ஆன்டகனிஸ்டா சூப்பரா புஷ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே இந்த படத்தை நீங்க மலையாளத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் டைலாக்ஸ் வந்து நிறைய டைலாக்ஸ் வந்து தமிழ்ல பேசுற மாதிரி தான் பாத்தீங்கன்னா வரும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்ட கேரக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்க்கு மேல அந்த கேரக்டரோட ஆன்டகனிஸ்ட்லயே ரொம்ப ரொம்ப ஈவிலா பாத்தீங்கன்னா காட்டுவாங்க. அந்த கேரக்டர் ஒரு பார்த்தாலே வந்து ஒரு கொடூரமா இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டரா பார்த்தா அந்த கேரக்டரை புஷ் பண்ணுது. சாண்டி படம், இந்த படத்துல சாண்டி தான் மெயின் வில்லனா பார்த்தா காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர் ஆன்டகனிஸ்டா புஷ் பண்ணது இந்த படத்துல செம இம்ப்ரெசிவா பண்ணா வந்துச்சு. அண்ட் மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் யூஸ்வலா நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் இது போக இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன கேமியோஸ் வந்து பார்த்தா வந்துச்சு. அந்த ஒரு கேமியோஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா பார்த்தா இருந்துச்சு. அந்த வந்த ரோல், அந்த சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் வேல்யூக்கு அவ்வளவு செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துல பாக்குறப்ப அங்க இருக்கிற நிறைய ஷார்ட்ஸ் ஆகட்டும், அந்த அங்க இருக்கிற லொகேஷன் செட் பண்ணதாகட்டும், அந்த நைட் ஷாட்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா கிராண்டியரா பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அட் சேம் டைம் சூப்பர் நேச்சுரலா அந்த ஒரு சூப்பர் ஹீரோ ஃபைட் பண்ற மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டாப் கிளாஸா பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மூவ்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் குட்டி குட்டி பிளாஷ்பேக்ல வந்து அந்த அனிமேஷன் சீக்வன்ஸ் விஎஃப்எக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஜேக்ஸ் பிஜாய் அவரோட மியூசிக்ல இந்த படத்துல வந்து ஒரு தமிழ் சாங்கோட ரீமிக்ஸ் இருக்கும். அட் சேம் டைம் சின்ன சின்ன சாங் இருக்கும். அந்த சாங் பெருசா இல்லைனாலும் கூட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையா பார்த்தா இருந்துச்சு, செம்ம கிரேசியா பார்த்தா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல ஒரு மியூசிக் வரும், தென் ஒரு கேமியோ கேரக்டருக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல பிஜிஎம் பார்த்தீங்கன்னா தெரிக்க விட்டுருந்தாங்க. நல்லாவே டீடைலிங்கா இந்த படத்தை கொண்டு போய் அடுத்த பார்ட்கான லீடையும் பார்த்தீங்கன்னா சூப்பரா செட் பண்ணி அடுத்த பார்ட்கான அந்த ஹைப்பை வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டோட சேர்த்து ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்மள ரொம்ப ஹை பாயிண்ட்ல கொண்டு போய் முடிக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தாங்க. ஸோ டாமினிக் அருண் இந்த படத்தோட டேரக்டர். ஸோ அந்த வகையில அவரோட படமா இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். இந்த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இத்தனை இருக்கு. அந்த இந்த யூனிவர்ஸை இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா கொண்டு போறாங்க. இது ஜஸ்ட் பிகினிங் தான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 6 பார்ட் கிட்ட பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரீசெண்டா நம்ம துல்கர் பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. சோ அதை பத்தின கண்டென்ட் நான் இன்னொரு வீடியோ பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்றேன். சோ இந்த படத்தை பத்தின ஒரு ஸ்பாயிலர் பிரேக் டவுன் இன்னொரு வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். அது குயிக்கா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வீடியோ நான் பண்றேன். அண்ட் இவ்வளவு தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வருவோம். இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ மலையாளம் படம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் சொல்ற ஒரு கீ நெகட்டிவ் என்ன அப்படின்னா அதே தான் இந்த படத்துக்கும் நெகட்டிவ். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஸ்லோவா தான் பாத்தீங்கன்னா மூவ் ஆகும். ஸோ டிபிக்கலா மலையாள படம் அப்படின்னாலே ஒரு சில படங்கள் அந்த ஸ்டோரியை பில்ட் பண்ணி கொண்டு போறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அந்த ஒரு ப்ராப்ளம் இந்த படத்துலயும் பாக்குறப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா பார்த்தா ஒரு ஸ்லோவா டிராகியா போற ஃபீல் தான் பார்த்தா இருந்துச்சு. அண்ட் குட்டி குட்டி இடத்துல சின்ன சின்ன டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லைட்டா மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கு. இந்த படத்தோட ஆன்டகனிஸ்ட் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டர் ஒரு சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு லைஃப்ல எத்தனையோ நிறைய இரிட்டேட்டிங்கான மொமெண்ட்ஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல அந்த கேரக்டர் பே ஆஃப் பண்றப்போ அதை விஷுவலா பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டாங்க. ஸோ அதெல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு சின்ன ஃப்ரேமா பார்த்தீங்கன்னா காமிச்சு முடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி காட்டாம அந்த கேரக்டர் இன்னும் பவர்ஃபுல்லா ஆன்டகனிஸ்ட் சாண்டி கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கூட இன்னொரு 2-3 இடத்துல ரோல் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீல் தான் பாத்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ அந்த கேரக்டர் திடீர்னு வந்துச்சு, திடீர்னு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. படம் ஃபுல்லா ஓரளவுக்கு ஸ்கிரீன் டைமோட வந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் டைம் கொடுத்துருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் பாத்தீங்கன்னா வந்துச்சு. அண்ட் ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தை பார்த்தா புரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் இந்த யூனிவர்ஸை பில்ட் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் அவங்க ரிவீல் பண்ணல. ஸோ அதனால அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெருசா பிரச்சனையே தெரியல. பட் இன்னொரு பிரச்சனையே அமையிறது அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அங்கங்க பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. ஏன்னா இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஜேர்னர்ஸை மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. மித்தாலஜி இருக்கும், ஃபேண்டசி இருக்கும், சூப்பர் ஹீரோ இருக்கும், சோஷியல் எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை எடுக்கிறப்போ இதை ஃபுல்லா மிக்ஸ் பண்றப்போ படம் ஒரு ஃபோக்கஸோட பார்த்தீங்கன்னா போகாத ஒரு ஃபீல் வந்து இருக்கும் இல்லையா? அந்த ஒரு விஷயம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி அங்கங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மீட் ஆன மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு.
பட் இருந்தாலும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையா பார்த்தீங்கன்னா அமையல. மொத்தத்தில் இந்த லோகா சாப்டர் 1 அப்படிங்கிற இந்த ஒரு படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை மீன் சூப்பர் ஹீரோ ஜேர்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாத்துக்கும் செட் ஆகிற ஒரு ஜேர்னர் கிடையாது. ஸோ ஃபாரின்ல பார்க்கறது வேற, இங்க பார்க்கறது வேற. இங்க இருக்கிறப்போ இந்த வேர்ல்டுக்கு செட் பண்றது முடியுமா அந்த மாதிரி பார்த்தா செட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. அது ஒரு சில பேருக்கு செட் ஆகும், ஒரு சில பேருக்கு செட் ஆகுது. எனக்கு பர்சனலா இந்த படம் பார்த்தா செட் ஆச்சு. இந்த படத்துல காமிச்ச அந்த விஷுவல்ஸ் ஆகட்டும், அந்த சூப்பர் ஹீரோ மித்தாலஜி எலமெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த இந்த யூனிவர்ஸை சுத்தி இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரோ பண்ணதாகட்டும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பில்டப், இந்த வேர்ல்டுக்குள்ள, இந்த லோகா வேர்ல்டுக்குள்ள நம்மளை செட் பண்ணி கொண்டு போறதுக்கு இந்த படம் சூப்பரா பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் இந்த படம் தியேட்டர்ல பிக் ஸ்கிரீனை நான் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். அதே இந்த படம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், நிறைய ஆக்ஷன், இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ ஜானர் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமால என்னைக்கு ஒரு கிராண்டியரான ஒரு ப்ராஜெக்ட், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. பட் கண்டிப்பா அதெல்லாம் தோணதான் செய்யும். ஏன்னா மற்ற ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் க்ரோவா வந்துட்டு இருக்கிறப்போ நம்ம இதுல அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல போல. ஆல்ரெடி எத்தனையோ படங்கள் இருக்கு, எமோஷனலாவோ அந்த மாதிரி படங்கள், ஏகப்பட்ட படங்கள் நம்ம இண்டஸ்ட்ரியில தரமா கொடுத்துட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னரை தொடர்றது அப்படிங்கிறது இன்னும் அந்த மாதிரி ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு படம் பெருசா பண்ணி ரீச் ஆகல. ஒரு சில படம் வந்திருக்கு, பட் அதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் இன்னும் கிராண்டா நம்ம தமிழ் சினிமாவில் எப்போ வரும் அப்படிங்கிறது இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் இந்த படம் சூப்பர் ஹீரோ ஜேர்னர் அப்படின்னா செட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பிடிக்கும். அது எனக்கு இந்த படம் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பெருசா இந்த குறைகள்லாம் தாண்டியும் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தென் அடுத்த பாட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு வெயிட் பண்றோம் அப்படிங்கிறது இந்த படம் எண்டிங் பார்க்குறப்போ போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு, அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ இந்த படத்தோட அடுத்த பாட்டு எப்படா வரும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி எனக்கு பர்சனலா பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு. அண்ட் இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா லோகா சாப்டர் 1 சந்திரா அப்படிங்கிற இந்த ஒரு படத்தோட என்னோட ரிவ்யூ, அந்த என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த படம் என் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படிதான் இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு மேபி பெர்ஸ்பெக்டிவ் மாறலாம். ஸோ அந்த இதுக்கு போக நம்ம சேனல்ல அடுத்து இந்த லோகா படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாய்லர் பிரேக் டவுன் வீடியோ கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன். அண்ட் அவ்வளோதான் guys, உங்களுக்கு இந்த லோகா சாப்டர் 1 படம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு, அண்ட் உங்களுக்கு இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, நான் ஏதாவது விஷயங்கள் மிஸ் பண்ணிருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் தோணலாம், அதாவது உங்களுக்கு இந்த படத்தை பற்றின ஏதாவது விஷயங்கள், அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கொடுத்து லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க, அப்படின்னா ஷேர் பட்டன் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சோஷியல் மீடியா மூலமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அது இந்த வீடியோ கடைசிக்கு பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் பாய்.